ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். இன்றைக்கி தேர்ஸ்டே பாபா உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாபாவோட மெசேஜ் கலெக்டிவ்க்கு இதை பார்க்குறவங்களுக்கான மெசேஜஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, 2 கார்டு வருது, சூஸ் பண்ணிக்கலாம். பாபாவோட மெசேஜ் இன்றைக்கி உங்களுக்கானது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிற பாடங்கள் எல்லாமே வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் திருப்பி திருப்பி நடக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னும் அதிலேருந்து அந்த பாடங்களை கற்றுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு பணம் கொடுத்து ஒரு ஏமாறுறீங்கன்னு ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கானது வரவே மாட்டேங்குதுன்னா, இதுக்கு முன்னாடிகள்லையும் அப்படி நடந்திருக்கான்னு பாருங்கள். அப்போது அதிலேருந்து நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கல அந்த லெசனை. இப்போ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்சன் யாராவது ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு அவங்க நெகட்டிவ் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க உங்கள் லைஃப் விட்டு போயிடுறாங்கன்னா இன்னொருத்தவங்க வராங்க, இன்னொருத்தர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக நடக்குது அப்படின்னா, இன்னும் நீங்கள் அதிலேருந்து அதுக்கான லெசனை கற்றுக்கல. அதில் என்ன சொல்ல வருதுன்ற லெசனை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை நிறுத்தினாதான் உங்களுக்கானது ஸ்டாப் ஆகும். இல்லாட்டி அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சு அதை நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி உங்களை வந்து எப்போவுமே இப்போ உங்களுக்கான கைடன்ஸ் ஒன்று கிடைக்க போது, வாழ்க்கையில் வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கடவுள் வந்து மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது உங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒருத்தருடைய கைடு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்க போகுது. ஒருத்தரை உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. அவங்க மூலியமாக ஒருவேளை இப்போ இந்த கார்டு சொன்னபடி ஒரு விஷயம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கு, அது என்னன்னே உங்களுக்கு புரியல அப்படின்னா, அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு கடவுள் அதுலேருந்து வெளிவர வைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொருத்தரை அனுப்பலாம். அதுதான் உங்களுக்கான மெசேஜ். பாபா உங்களுக்கு சொல்ல வர்றது, வழி நடத்துறதுக்கு ஒருத்தங்க வராங்க. அதை நீங்கள் புரிஞ்சுட்டு இனி நீ செய்த தவறுகளை திரும்ப செய்யாதே அப்படிங்கிறது தான் உங்களுக்கான இன்றைக்கி பாபாவோட மெசேஜ். இது எத்தனை பேருக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தேவையானவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.